இன்று பிப்ரவரி 18 இலங்கை பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் இந்நாள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் நேற்று முதல் ஒழிக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் வழங்கிய மிக முக்கிய வாக்குறுதி ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் ஒழிப்பு தொடர்பான விவாதம் நேற்று முழுக்க நடந்த பிறகு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் கிடைக்க 152 மேலதிக வாக்குகளால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டுவிட்டது. இதன் மூலம் மார்ச் மாதம் முதல் 550க்கும் மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களது துணைகளோ பென்ஷன் என்ற வரத்தை பெறமாட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி மிக ஆக்ரோஷமாக குரல் கொடுத்தது. குர்நாகல, நிக்கவரட்டிய, பண்டுவாஸ்னுவர, மாவத்தகம என்று ஊர்களின் பெயர்களை மளமளவென்று சொல்வதில் சாதனை படைத்த சஜித் பிரேமதாச இந்த முறையும் பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் என்று ஏகப்பட்ட வளர்ச்சியடைந்த நாடுகளினுடைய பெயர்களை சொல்லி அங்கெல்லாம் இருக்கிறது, ஏன் இங்கே மட்டும் இப்படி ஒரு ஓர வஞ்சனை செய்கிறீர்கள் என்று வேண்டி நின்றார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் அவர்கள் தங்களுடைய பதவி காலத்துக்குள் ஊழல் மற்றும் முறையற்ற விதத்தில் பணம் ஈட்ட முயற்சிப்பார்கள் என்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா. இவர்கள் சொல்வதன் பின்னணி என்ன? உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதால் மீதமாகும் பணம் எவ்வளவு? இப்படி ஓய்வூதிய நிறுத்தம் சரியானது தானா? அரசு ஊழியர்கள் எல்லாம் ஓய்வூதியத்துக்கு உரிமை கோரும் போது நாட்டில் சட்டமியற்றும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்காமல் செய்வது நியாயமானதா? ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் முதல் ஹர்ஷன ராஜகருணா சொல்வது போல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் அவர்கள் ஊழலும் லஞ்சமும் கையாடலும் செய்து பணம் ஈட்டுவார்கள் என்ற கருத்து உண்மையில் அபத்தமானது. கெஹலிய ரம்புக்வெல்லவும் குடும்பமும் கோடிக்கணக்கான ரூபாய்களில் ஊழல் செய்த குற்றச்சாட்டில் எண்ணவே முடியாத அளவுக்கு வழக்குகளில் ஏறி இறங்கி கொண்டிருக்க காரணம் என்ன? கெஹலிய தமக்கு எதிர்காலத்தில் சுகமாக வாழ ஓய்வூதியம் கிடைக்கப் போவதில்லை என்ற பதட்டத்திலா மக்கள் வரி பணத்தில் கை வைத்தார்? இல்லை. 20 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகேயும் நலீன் பெர்னாண்டோவும் ஓய்வூதியம் இல்லாமல் போகிறது என்ற பரிதவிப்பிலா மக்கள் பணத்துடன் விளையாடினார்கள்? இல்லை. அப்போதெல்லாம் ஓய்வூதியம் ரத்து என்ற பேச்சே இருக்கவில்லை. ஆக ஓய்வூதியத்தை ரத்து செய்வதால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குபேரனாக வேண்டும் என்றோ 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றோ புதிதாய் கொள்ளையடிக்க மாட்டார்கள். திருட நினைப்பவன் மாதம் கோடி ரூபாய் ஓய்வூதியம் வழங்கினாலும் திருடுவான். இந்த ஓய்வூதிய ரத்தால் அரசு சேமிக்க போகும் மாத வருவாய் 3,40,00,000 என்றும் இதனால் எதை சாதிக்கலாம் என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. உண்மைதான். ரணில் விக்ரமசிங்க 3 நாட்கள் லண்டனில் இருந்தால் செலவழிக்கும் தொகை இது. உங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய தனிப்பட்ட லண்டன் பயணம் தொடர்பான வழக்கு பற்றி தெரியும். 36 மணித்தியால பயணத்துக்கு 1,66,00,000 ரூபாய் அரச பணத்தை செலவழித்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க 72 மணித்தியாலங்கள், அதாவது 3 நாட்கள் லண்டனில் தங்கியிருந்தால் எவ்வளவு செலவழித்திருப்பார் என்று கணக்கு வாத்தியார் போல கேட்டால் இந்த தொகையை விட 8 லட்சம் குறைவாக 3,32,00,000 என்று மாணவர்கள் சொல்வார்கள். நாம் ரணிலுக்கு சங்கையும் மதிப்பும் கொடுத்து அவர் 3 நாட்கள் தங்கினால் செலவாகும் தொகை என்று சொல்லியிருக்கிறோம். இது சாமானியர்களுக்கு பெரும் தொகை. ஆனால் 1200 பில்லியன் நிதி சேமிப்பாக இருக்கும் அரசு என்ற கஜானாவுக்கு வந்து குவியும் இதர வருமான வழிகளுடன் ஒப்பிடும்போது மிகச்சிறிய தொகை. அப்படி என்றால் ஏன் இதை நீக்க வேண்டும்? பெரிய அண்டாவுக்கு மேல் கொசு வந்து உட்கார்ந்தது போல ஒரு விடயம் அல்லவா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், உண்மையான விடயம். ஆனால் இதையெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டதால் தான் அரசுக்கு மக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். மக்கள் இன்றைய நிலைமையில் யாருக்குமே ஓய்வூதியம் கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் இந்த சட்ட நிறைவேற்றம் என்று சட்டை காலரை உயர்த்தி அரசுக்கு சொல்லிக் கொள்ளலாம். அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதால் சட்டம் இயற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன குறை என்ற ஒரு தர்க்கம் முன்வைக்கப்படுகிறது. அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் 20 வருட சேவை காலத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் 5 வருடம் பாராளுமன்ற கதிரையை சூடேற்றிவிட்டு வீட்டுக்கு போனால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற போதுமான தகுதியாக கருதப்படும்.
ஒருவர் 19 வயதில் பாராளுமன்றத்துக்கு தேர்வாகி 5 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு 24 வயதில் பாராளுமன்ற தவணை காலம் முடிந்த பிறகு வேறு ஏதாவது வேலையை பார்த்து கொண்டு போனார் என்று வைப்போம். அவருக்கு அரச ஊழியரை போல ஓய்வூதியம் எடுக்க 60 வயது வரை காத்திருக்க தேவையில்லை. இதுவே ஆண் அரச ஊழியர் ஒருவராக இருந்து 20 வருட சேவை காலத்தை பூர்த்தி செய்துவிட்டு 45 வயதில் ஓய்வு பெற்றால் பென்ஷனை பெற 60வது பிறந்த நாள் வரை காத்திருக்க வேண்டும். பெண்கள் 20 வருட சேவை காலம் முடிந்ததும் ஓய்வூதியத்துக்கு உரிமை கோரலாம். இப்படி ஏகப்பட்ட விதிகளாலும் நிபந்தனைகளாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாவர கோவைகளும் ஒழுக்க விழுமியங்களும் அரச ஊழியர்களை தான் கட்டுப்படுத்துகின்றன. ஆசிரியர்களை முழந்தாளிட வைத்த சமுர்தி ஊழியர்களை கட்டி போட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். மிளகாய் தூளை கொண்டு வந்து விசிறி அடித்தவர்கள், கட்டி புரண்டு சண்டையிட்டவர்கள், பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை உபயோகித்து இனவர்க்க முரண்பாடுகளை பேசி நாட்டுக்கு தீ வைத்தவர்கள், குடும்பத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்ததால் பிரதம நீதியரசரையே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் அகற்ற துணை போனவர்கள், இனப்பிரச்சினை தீர்வுக்கு கொண்டு வரப்பட்ட புதிய அரசியல் சாசன மாதிரியை எரித்து பொசுக்கியவர்கள், தம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை உபயோகித்து இன்னோரெண்ணம் மிலேச்சத்தனங்களை அரங்கேற்றிய போதெல்லாம் விதியே என்று மக்கள் சகித்து கொண்டு வரிப்பணத்தில் வாழ அனுமதித்தார்கள். இவர்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற பின்னரும் மக்கள் வரிப்பணத்தில் வாழ வேண்டுமா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. பாராளுமன்ற பிரவேசம் ஒன்றையே கேள்வி கூத்தாக்கிய பரிதாபம் நடிகை உபேக்ஷா சொர்ணமாலி வடிவில் வந்தது. 2010ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டி போட்டு கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவை விட அதிக வாக்குகளால் பாராளுமன்றம் வந்தார். வெறும் நடிகை என்ற கவர்ச்சிக்காக அன்று மக்கள் அள்ளி வாக்கு போட்டிருந்தார்கள். ஆனால் கொடுமை என்னவென்றால் அரசியல் சாசனம் என்றாலே என்னவென்று உபேக்ஷா சொர்ணமாலிக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒரு தொலைக்காட்சி நேர்காணலுக்கு போய் வாய்க்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் பேசிவிட்டு வந்தார். இப்போதைய காலம் போல சமூக ஊடகங்கள் அன்று பிரபலமாக இருந்தால் மீம்ஸ் மெட்டீரியலாக மாற்றப்பட்டு வார கணக்கில் ஓட்டியிருப்பார்கள் சமூக ஊடகவாசிகள். இப்படியான நபர்கள் எல்லாம் பாராளுமன்றம் போனதால் தான் மக்கள் கடைசியில் வெறுப்பின் உச்சத்துக்கே சென்றார்கள். இதனால்தான் அவர்கள் அனுர அரசு ஓய்வூதியத்தை ஒழிப்பதாக வாக்குறுதியை வழங்கிய போது ஏற்றுக்கொண்டார்கள். இதேவேளை பாராளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஓய்வூதியம் இல்லாமலாக்கப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் செய்வார்கள், திருடுவார்கள் என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்நாட்டில் எத்தனை பேருக்கு ஓய்வூதியம் இருக்கிறது என்று பாருங்கள். அரச ஊழியர்கள் அல்லாத யாருக்குமே ஓய்வூதியம் இல்லை. அவர்கள் திருடுகிறார்களா? மேலும் பாராளுமன்ற பென்ஷன் பற்றி இத்தனை பேசுகிறார்கள். நாம் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை தவிர மற்ற அத்தனை வரப்பிரசாதங்களையும் நீக்கினோம். மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன போன்றோர் ஜனாதிபதி ஓய்வூதியத்துடன் பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவினுடைய மனைவி ஹேமா பிரேமதாச ரணசிங்க பிரேமதாசவின் பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் ஜனாதிபதி ஓய்வூதியத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராய் இருக்காததால் அவருக்கு பாராளுமன்ற ஓய்வூதியம் இருக்கவில்லை. சந்திரிகா பாராளுமன்ற ஓய்வூதியத்தை பெறவில்லை என்று ஒரு பட்டியலை வாசித்தார். மேலும் சில ஐரோப்பிய நாடுகளில் இருப்பது போல அனைத்து மக்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குவதுதான் தமது இலக்கு என்றும் அப்படி ஒரு பொருளாதார கட்டமைப்பை ஏற்படுத்தத்தான் தாம் பாடுபடுவதாகவும் சொன்னார் விமல் ரத்நாயக்க. விமல் ரத்நாயக்க என்னதான் சொன்னாலும் இப்போதைய நிலைமையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வறுமைப்பட்டிருக்கும் முன்னாள் உறுப்பினர்களோ அவர்களது துணைகளோ இருந்தால் அவர்களை பார்த்துக் கொள்வது அரசின் கடமை. அவர்களுக்கு அஸ்ர சுமை இருக்கிறது என்று சொல்வது குதர்க்கமானது. இந்த பாராளுமன்ற ஓய்வூதியத்தை மட்டும் வைத்து அவர்கள் ஜீவித்திருந்தால் அவர்களது பொருளாதார மேம்பாட்டுக்கோ துணைக்கோ பிள்ளைக்கோ உறவினர்களுக்கோ இல்லாது இருந்தால் அத்தகையவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அரசின் பொறுப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய நிறுத்தம் பற்றி இத்தனை பேசிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு விஷயம் மறந்து போய்விட்டது. அதாவது கடந்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தானகே திடீரென்று ஒரு நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் தனிப்பட்ட பிரேரணை ஒன்றை முன்வைத்ததோடு அல்லாமல் முடிந்தால் நீங்கள் சொன்னபடி இதை ஒழித்து கட்டுங்கள் என்றும் சவால் விடுத்தார். ஏன் இப்படி ஹேஷா விதானகே செய்தார் என்று தெரியவில்லை. இவர்கள் என்றைக்கும் இப்படி ஓய்வூதியத்தை நீக்கப் போவதில்லை, சும்மா வாயால் வங்காளம் போகும் கூட்டம் என்று ஹேஷா நினைத்திருக்க கூடும். சரி,
பென்ஷன் ஒழிப்பு என்று ரொம்பவே சீரியஸாகவே பேசிவிட்டோம். இப்போது 2 காமெடி தர்பார்களையும் பார்த்து விடலாம். திலீப் ஜெயவீர சர்வஜன இஹ்வான் ஒன்றியம் என்ற பெயரில் முஸ்லிம் பிரிவு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். சரியாய் முஸ்லிம்களினுடைய நோன்பு தொடங்குவதற்கு 2 நாட்கள் இருக்கும் நிலையில்தான் இந்த அபூர்வ நிகழ்வு நடந்திருக்கிறது. இஹ்வான் என்பது சகோதரத்துவத்தை குறிக்கும். சர்வஜன இஹ்வான் என்றால் உலகளாவிய சகோதரத்துவம் என்று பொருள்படும். இவர்கள் இப்போது 2 முக்கியமான விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களாம். முதலாவதாக இலங்கை முஸ்லிம்களின் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார்களாம். கேட்கும் போதே நள்ளிரவு 1 மணிக்கு அதிர்ச்சியில் முதுகுத்தண்டு வியர்த்த மாதிரி உங்களுக்கும் ஏற்படுகிறதா? அடுத்ததாக நோன்பு காலத்தில் நிறைய இஃப்தார் ஏற்பாடுகளை செய்ய போகிறார்களாம். சகர் ஏற்பாடுகளையும் வழங்கினார் இன்னும் 100 பேரை சேர்த்துக் கொள்ளலாம். அநியாயம், அதையும் கொள்கையில் சேர்த்திருக்கலாம். திலித்தை பற்றியும் திலித்தின் ஊடக நெட்வொர்க்கை பற்றியும் எதுவுமே தெரியாத அரசியல் மழலைகள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. முஸ்லிம்களின் பிரச்சனையை தீர்க்கப் போகிறார்களா? அட, பிரச்சனையே நீங்கள் தானே என்று கேள்வி கேட்கத்தான் யாருமே அங்கே இல்லை. இதையெல்லாம் பார்த்து பொறாமை கொண்டு நாமல் ராஜபக்ச பொதுஜன இஹ்வான் பெரமுனை என்றும், ரணில் விக்ரமசிங்க எக்ஸா ஜாதிக ஜமாத் பெரமுனை என்றும், சஜித் பிரேமதாச ஜாதிக இஹ்வான் பலவேகே என்றும் விதவிதமான பிரிவுகளை தொடங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்ததாக பொதுஜன பெரமுனவின் திஸ்ஸ குட்டியாரச்சி திருவாய் மலர்ந்திருக்கிறார். அரசாங்கம் எதுவுமே செய்ய தேவையில்லை, நாம் ஒப்படைத்த மாதிரி நாட்டை தந்தால் போதும் என்கிறார் குட்டியாரச்சி. திஸ்ஸ குட்டியும் கும்பலும் 2022ஆம் ஆண்டு ஆட்சியை ஒப்படைத்து விட்டு செல்லவில்லை, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். திஸ்ஸ குட்டி சொல்லும் நாடு எப்படி இருந்தது? தந்தை பெட்ரோல் வரிசையில் இருந்தார், தாயார் பால்மா வரிசையில் இருந்தார், பிள்ளைகள் கேஸ் வரிசையில் இருந்தார்கள், 16 மணித்தியால மின்வெட்டு இருந்தது, பாடசாலைகள் வாரத்தில் 2 தடவை தான் இயங்கின, பல அலுவலகங்கள் மூடு விழா கண்டிருந்தன, கருப்பு சந்தையில் பெட்ரோல் லிட்டர் 2000 ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் ஒன்று 25,000 30,000 ரூபாய்களுக்கும் விலை போனது. வெகுண்டெழுந்த மக்கள் திஸ்ஸ குட்டிக்கும் திஸ்ஸ குட்டியின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் செய்த பெரும் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக கோல்ஃபேஸில் ஒன்று கூடினார்கள். கடைசியில் நன்றியுடன் மாலை மரியாதைகளும் வழங்கி செம்மையாக பணிவிடை செய்து அனுப்பியும் வைத்தார்கள். இப்படி ஒரு நாட்டை எங்கே போய் தேடிக் கொடுப்பது? அனுரவால் என்றைக்குமே முடியாத ஒரு விஷயம் என்று நாம் நினைக்கிறோம். திஸ்ஸக்குட்டி சவாலில் இப்போதே ஜெயித்து விட்டார். இப்படி ஒரு நாட்டை உருவாக்க இனி யாராலும் முடியாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.